ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின்னிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ சமீபத்தில் தான் வாக்கியப்படி ஒரு முக்கியமான கிரக பயிற்சியானது நடந்தது. அந்த கிரக பயிற்சி நடந்ததுலேருந்து ஒவ்வொருவருக்குமே பயங்கரமான மாற்றங்களானது ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த கிரக பயிற்சி என்னன்னா சனி பயிற்சிங்க. சனி பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயிற்சி ஆயிருக்கிறாரு. அவருடைய பயிற்சினால் சனி தோஷமானது ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்பட்டிருக்கு. அப்படி ஏற்பட்ட சனி தோஷம் விலக அவங்க பரிகாரம் செய்யணும். அந்த பரிகாரம் என்ன, அதை செய்கிறது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி சனி பயிற்சி நடந்தது அன்றைக்கே இந்த பரிகாரம் செய்திருக்கணும். இப்போ சனி பயிற்சி முடிந்து வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரம் செய்யலாம். இந்த பரிகாரம் செய்கிறத நம்பிக்கையோடு செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இல்லாமல் செய்தீங்கன்னா கண்டிப்பாக பரிகாரம் பலிக்காது. சரி, சனிதோஷ விலக பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை அனைத்து ராசினருமே செய்ய வேண்டும். இவங்க தான் செய்யணும், அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா பொதுவாகவே இந்த சனி பயிற்சி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி பாதிப்பை ஏற்படுத்துது. ஒரு சில ராசிக்கு 7.5 சனியில் ஸ்டார்டிங் ஆரம்பமாகுது, ஒரு சில ராசிக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ கன்னி ராசிக்கு கண்டக சனி, மேச ராசிக்கு 7.5 சனி, சிம்ம ராசிக்கு ஒரு சனி, இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு சனி இருக்குது. அதனால் சனிதோஷம் விலகக்கூடிய இந்த பரிகாரத்தை இப்போ நான் சொல்கிறத அனைவருமே நீங்கள் செய்யணும். இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம். இதை செய்கிறதுனால ஓரளவு சனிதோஷம் விலகும். சரி, சனிதோஷம் விலக பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம். வாழ்க்கையே வெறுத்து போகக்கூடிய அளவுக்கு கஷ்டங்கள் வரக்கூடிய காலம்தான் 7.5 சனி காலம் என்று சொல்லலாம். நம்ம செய்த கர்மவினை பலன்களை எல்லாம் இந்த 7.5 வருடத்தில் மொத்தமாக அனுபவித்து நொந்து போய் விடுவோம். உங்களுக்கோ உங்களுடைய வாழ்வில் சனி பகவானால் நிறைய சஞ்சலங்கள் வந்து கொண்டே இருக்கிறதா? அப்போ இந்த பரிகாரத்தை பாருங்கள். சனி பகவானிடமிருந்து உங்களை காப்பாற்றி கொள்ள, சனி பகவானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற ஆன்மீக ரீதியான ஒரு பரிகாரம் செய்யலாம். ஸோ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சனி பகவானால் வரக்கூடிய சங்கடங்கள் தீர இந்த பரிகாரத்தை மறக்காமல் ஒரு முறை செய்திருங்க. இந்த பரிகாரத்திற்கு நீங்கள் முதல்ல ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய அரச மரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுவும் அரச மரத்துக்கு அடியில் பிள்ளையார் இருப்பார்ல, நாகங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி இடமாக பார்த்து தேர்ந்தெடுக்கணும். சில இடங்களில் அம்மன் சிலை கூட இருக்கும். எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய அரச மரம் நமக்கு பரிகாரத்திற்கு தேவை. அந்த மரத்தை முதல்ல தேடி கண்டுபிடித்து விடுங்க. அப்புறம் சனிக்கிழமை இல்லைனா செவ்வாய்க்கிழமையாக தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க. உங்களுடைய வீட்டிலையே சுத்தமாக பச்சரிசி இருக்குல்ல, அதை நீங்கள் சாதம் மாதிரி வேக வைத்து ரெடி பண்ணி அதில் எள் போட்டு எள் சாதம் மாதிரி தயார் செய்து கொள்ளுங்க. அந்த எள் சாதம் தயார் செய்ததை எடுத்துக்கொண்டு இந்த அரச மரத்தடி கோவிலுக்கு போங்க. ஒரு தாம்பழ தட்டில் இந்த எள் சாதத்தை கொட்டி அரச மரத்துக்கு அடியில் வைத்து விடுங்க. அரச மரத்துக்கு அதுக்கப்புறம் 2 மண் அகல் விளக்குகளை ஏற்றி வைங்க. உங்களுடைய கையில் ஒரு கைப்பிடி அளவு எள்ளை எடுத்துக்குங்க. கருப்பு எள்ளு தான் எடுக்கணும். சனி பகவானை நினைத்து கொண்டு கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று விநாயகர், அனுமன், குலதெய்வத்தையும் மனசுக்குள்ள பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த மரத்தையே 18 முறை வள வர வேண்டும். ஒவ்வொரு முறை வள வரும் பொழுது அந்த மரத்திற்கு முன்பு கொஞ்சமாக எள் போட வேண்டும். அதாவது எள்ளை கொஞ்சமாக சமர்ப்பணம் செய்துவிட்டு அடுத்த சுற்ற தொடங்க வேண்டும். இப்படியாக 18 சுற்று இந்த எள்ளை அரச மரத்துக்கு சமர்ப்பணம் செய்து சனிதோஷ விலக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டால், எவ்வளவு பெரிய கஷ்ட காலமாக உங்களுக்கு இருந்தாலும் சரி, அந்த கஷ்டத்திலிருந்து உங்களை விடுவிக்கக்கூடிய வேலையை அந்த சனி பகவானே பார்த்து கொள்வார். அதனால் நம்பிக்கையோடு இதை பண்ணுங்க. 18 முறை வள வந்த பிறகு 18 முறை அந்த அரச மரத்தை நமஸ்காரம் செய்யணும். போராட்ட காலத்தில் இந்த பரிகாரத்தை செய்தால் உங்களுடைய பிரச்சனையில் பாதி குறையும். ஒரே ஒரு முறை நீங்கள் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. 18 முறை வள வந்த பிறகு அந்த தட்டில் இருக்கக்கூடிய எல் சாதத்தை சின்ன சின்ன தொன்னையில் வைத்து ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுத்து விடுங்க.
பரிகாரம் அவ்வளவுதான். நம்பிக்கை இருக்கிறவங்க பின்பற்றினால் சனி பகவானால் எந்த தீங்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படாது. நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்பவர்கள் வாழ்வில் நிச்சய விடிவு காலம் பிறக்கும். அதுதான் இந்த பரிகாரத்துடைய சக்தி. அதனால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செய்திடுங்க. திரும்பவும் சொல்கிறேன், அனைத்து ராசினருமே இந்த பரிகாரம் செய்யுங்க. 7.5 சனியில் எல்லா ராசிக்காரங்களுக்குமே பாதிப்பு இருக்குது. ஸோ எல்லா ராசிக்காரங்களுமே சனிதோஷம் விலக இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு 12 ராசிக்கும் நாளைய செவ்வாய்க்கிழமை என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேஷராசி. மேஷராசிக்கு நாளை நாள் மனநிறைவான நாளாக இருக்கும். இறை வழிபாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த கோவில்களுக்கு குடும்பத்தோடு செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை விட்டு தானாக விலகும். நிம்மதி கிடைக்கக்கூடிய நாள். கூடவே தேவையான ஓய்வும் கிடைக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இரட்டிப்பு சந்தோஷம் தேடி வரும். அப்புறம் ரிஷபராசி. ரிஷபராசிக்கு நாளை நாள் கொஞ்சம் உடல் சோர்வு அசதி இருக்கும். விடுமுறை நாள் என்பதால் அவருக்கு தேவையான ஓய்வை எடுத்துக்கொள்ளுங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. நீண்ட தூர பயணங்கள் கூடுமான வரை தவிர்த்து கொள்ளுங்க. முதியவர்கள் வெயில் நேரத்தில் வெளியில் செல்லாமல் உங்களை பார்த்து கொள்ளுங்க. அப்புறம் மிதுனம் ராசி. மிதுன ராசிக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இருக்குது. தேவையற்ற டென்ஷன் குறையும். வேலையில் வியாபாரத்தில் சுறுசுறுப்பு அதிகரிக்கும். புதிய முதலீடுகளுக்கு தேவையான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நண்பர்களோடு நேரத்தை செலவு செய்வதற்கு வாய்ப்பு அமையும். நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் என்று நாளை என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் கடகராசி. கடகராசிக்கு பேச்சில் நேர்மை வெளிப்படும். செயல்பாட்டில் நேர்மை இருக்கும். உங்களுடைய நேர்மை உங்களுக்கான அங்கீகாரத்தை கொண்டு சேர்க்கும். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று இருக்கக்கூடிய உங்களுக்கு தேவையான அத்தனை நல்லது நாளை நாள் கைகூடி வரும். இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. அப்புறம் சிம்மம் ராசி. சிம்ம ராசியை பொறுத்தவரை நாளை நாள் சந்தோஷமான நிம்மதியான நாளாக இருக்கும். வேலையில் வியாபாரத்தில் சீரான போக்கு நிலவும். பழைய பகையெல்லாம் மனதில் இருந்து தூக்கி எறியணும். எதிரி பிரச்சனையிலிருந்து விடுபடுவீங்க. குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபடுவீங்க. இறை வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்க. அப்புறம் கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்தவரை கவனமாக செயல்பட வேண்டும். தேவையற்ற எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உறவுகளால் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. வேலை வியாபாரம் எல்லாவற்றிலும் சின்னதாக எதிர்ப்பை சந்திப்பீங்க. நல்ல அனுபவம் கிடைக்கும். இருந்தாலும் மனம் தளராமல் தைரியத்தோடு செயல்பட வேண்டும். அப்புறம் துலாம் ராசி. துலாம் ராசிக்கு நாளை நாள் கொஞ்சம் அலைச்சல் நிறைந்த நாளாக இருக்கும். ஒரு வேலையை கையில் எடுத்தால் அதை உடனே செய்து முடிக்க முடியாது. சொல்லப்போனால் இழுபறியான நாளாக இருக்க போது. புது முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம். தெரியாத விஷயங்களை கால வைக்க வேண்டாம். மனதை ஒருநிலைப்படுத்தி அன்றாட வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க. அப்புறம் விருச்சிக ராசி. உங்கள் ராசியை பொறுத்தவரை சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும். வீட்டில் விருந்தாளிகளுடைய வருகை இருக்கும். சுப செலவு ஏற்படும். தடைப்பட்டு வந்த சுபகாரிய பேச்சுக்கள் வீட்டில் பேச துவங்குவீங்க. மனதிற்கு பிடித்த நபரை கரம் பிடிப்பீங்க. அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இரட்டிப்பாக சந்தோஷம் வரக்கூடிய நாள். கிட்டி மேல சத்தத்திற்கு பிள்ளையார் சிலி போடக்கூடிய நாள் என்று கூட சொல்லலாங்க. அப்புறம் தனுசு ராசி. தனுசு ராசிக்கு யோகக்காரகர் வளவரப் போகிறார். நீங்கள் சொல்லும் இடமெல்லாம் சந்தோஷம் இருக்கும். உங்களுடைய பேச்சாற்றல் வெளிப்படும். நகைச்சுவை திறமையால் நாள்தோறும் அழுது கொண்டிருப்பவர்களை கூட சிரிக்க வைக்க போகிறீங்க. நிறைய பேருக்கு பிடித்த நபரே நீங்கள் மாற போகிறீங்க. நாளை நாள் கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அப்புறம் மகர ராசி. மகர ராசியை பொறுத்தவரை சுகபோக வாழ்க்கை இருக்கும். செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை உயரும். நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் கிடைக்கும். பெண்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். வேலையில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். கடன் சுமை குறையும். பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய லக்கியான நாள். அப்புறம் கும்பராசி. கும்பம் ராசியை பொறுத்தவரை நாளை நிறைவு ஆதரவு கிடைக்கும். எல்லா விஷயத்திலையும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும். பக்குவம் வெளிப்படக்கூடிய நாள். வேலையில் வியாபாரத்தில் இருந்து அந்த கவனக்குறைவை சரி செய்து கொள்வீங்க. உறவுகளிடத்தில் நல்ல பெயர் வாங்குவீங்க. பிள்ளைகளால் பெருமை கூட உண்டாகுங்க. அப்புறம் மீனம் ராசி. மீனம் ராசிக்கு நாளை நாள் போராட்டம் பாச போராட்டம் இந்த மாதிரி நிறைந்த நாளாக இருக்கும். எதிரி பிரச்சனைகள் நீங்கும். நீங்கள் செய்த தவறை எண்ணி நீங்களே வருத்தப்படுவீங்க. உணர்ச்சி வசப்படுவதை குறைத்து கொள்ளுங்க. செலவுகளை குறைத்து கொள்ளுங்க. கடன் வாங்காமல் வாழ்க்கை நடத்துவது எப்படி என்பதை கற்றுக்கொண்டால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரி நாளை நாள் இருக்க பாருங்கள். ஸோ உங்கள் ராசிகளுக்கேற்ப நாளை நாள் இப்படி தாங்க இருக்கும். ஸோ சனி தோஷம் விலக பரிகாரமும் உங்கள் ராசிகளுக்கு பலனும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணது அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த தாள்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்.
இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.